ஏட்டி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம என்ன முன்ன பார்த்தோம்னா ஒரு வேளை நல்லாவே ஓட்ட தெரிஞ்சா நல்லது. நம்ம நல்ல நேரம் ஓட்ட தெரியாத எங்கேயாவது கொண்டு போய் குப்புரை கடத்தி விட்டுட்டானா ஒன்றும் பண்ண முடியாது டி. ஏற்கனவே குறுக்கெலும்பு போய் கிடக்கு. இதில் வர என்ன நடக்க போகிற தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க, நானும் ஏறுறேன். எல்லாம் அந்த கடவுளுக்கு தாண்டி வலிச்சேன். யாட்டி அம்புஷம் பங்கஷம் நான் வர இது புரிஞ்சுக்காம அவனை போட்டு செம்ம கேள்வி கட்டி விடுறான் டி. யாட்டி அவன் இனிமேல் என்னை கூப்பிட்டு போக மாட்டான் டி. என்னட்டி பண்ணுறட்டு எக்கா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த பயலை துட்டாதான்னுக்கிட்டு என்னைய வாயை அடைச்சி விட்டு நீ நல்லா கேடி கட்ட. இப்போ அவன் காட்டில் இருக்கிறானா என்னவோ தெரியலையே. கூட்டிட்டு போவானா என்னன்னு தெரியலையே. ஏக்கா நீ எப்போவுமே சரியான ஒரு அவசரம் கொடுக்கக்கா. அவனை அம்மா கேள்வி கேட்டு விட்டுப்புட்டு இப்போ ஏறி உக்காரன்னா எப்படி உட்காருவேன் சொல்லு பார்ப்போம். அவன் எப்படி ஏற்றுக்கிட்டு போகிறானா என்னன்னு தெரியலையே. புதுக்கோட்டை வரைக்கும் இவனை வேறி ஒரு இழிச்ச வாயன் அவன் நம்மளை கொண்டு போய் விடுவான் பார்ப்போம். சொல்லு என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. அவன் குண்டி சீட்டில் உக்காண்டான்னா உக்காரலன்னா என்ன? நீ சட்ட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தான்னா அவன் ஏதோ இந்த வயசு இந்த காலத்து மாடலுக்கு அவன் வண்டி ஓட்டுறான். என்னமோ உனக்கு என்னமோ வலிக்கிற மாதிரி அவனை அம்மா கேள்வி கட்டுருக்குற. என்னமோ நீ இப்போ தான் வயசுக்கு வந்த பொண்ணு மாரி உன்னை பார்த்தா அவன் என்ன விசில் அடிக்கிற மாதிரி என்னமோ கதை சோடிச்சு சொல்லிவிட்ட. அவன் வர கோச்சிக்கிட்டு போய் நிற்கிறானா என்ன கன்றாவே தெரில. நான் போய் அவனை பார்த்து பேசுகிறேன் என்னன்னு கேட்குறான். சட்டி நீங்களும் நல்லா கேள்வி கேட்குறீங்க. சரி கேளுங்க, என் மேலே தப்பு இருக்குது கேளுங்க. ஆனால் அவனுக்கு வண்டி தெரியாத எங்கேயாவது போய் ஒரு சண்டில் பொண்டில் விட்டுட்டான்னு வச்சுக்க, உங்கள் 2 பேர் தோலையும் உரிச்சு தொங்க போடுறோம் பார்த்துக்குங்க. ஏட்டி அவனை பார்த்தாலே எனக்கு சரியாக தோணலட்டி. என்னமோ நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு நானும் ஒட்டுக்கிறேன் பார்த்துக்க. எனக்கு என்னமோ அவனை ஆளும் மண்டையும் பார்த்தாலே சரிப்பட்டு வரல. இவனுக்கு போய் இப்படியாப்பட்ட வண்டி அவன் வாங்கி கொடுத்தானு தெரியலையே. அப்படி இட்டுக்கிட்டு போகிறவன் அவன் ஆட்டோ அப்பனா இட்டுக்கிட்டு போவாங்க மொதல் வாட்டி. நம்மளும் வந்து கூப்பிட்றானா என்னடி அர்த்தம் அது? நமக்குலாம் எதுவும் ஆனால் பரவாயில்லன்னு ஒரு வேளை கூப்பிட்றானா என்னன்னு தெரியலையே. என் மனசுக்குள்ளே இருக்கட்டிடு. எனக்கு என்னதான் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலட்டி. என்னமோ நீங்களும் சொல்கிறீங்க. சரி போய் கேளுட்டி. ஏன்டி அம்புஷா போய் கேளு அவங்ககிட்ட. இந்த அந்த பாட்டியையும் கூட்டுக்கிட்டு போறியாடா எங்கள் 3 பேரையும் கூட்டுக்கிட்டு போடான்னு சொல்லிச்சிட்ட கேளு. அவன் உன்னாக்கா நான் வரேன் அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் என்ன இருக்குடா. கொஞ்சம் பொறுமை வேணும். எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசணும். பஸ்ஸையும் காணும் ஒன்றையும் காணும். நமக்கு ஏதோ கடவுள் மாரி இந்த பயலை அனுப்பி வச்சிருக்கிறாரு. இவன் கூட போனால் நல்லதுட்டானா நமக்கு. இவன் இருக்கிற வேகத்தை பட்டா 10 நிமிஷத்தில் புதுக்கோட்டையில் இருப்பான் போடுறக்கு. உன் மருமகளுக்கு முன்னாடியே போய் நம்ம நிற்கலாம் போடுறக்கு. இதெல்லாம் சொன்னால் நீ நம்மளை கேள்வி கேட்பா நான் கம்முன்னு வாயை முடிக்க நின்றுட்டு இருந்தான். என்னதான் பண்ணுறதுனே தெரியலக்கா அவனை வச்சுக்கிட்டு. ஏக்கா நீனு அவன்கிட்ட போய் பேசுக்கா, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட நீயே கேளாம். ஒரு வேளை அவன் நம்மளை இட்டுக்கிட்டு போகலன்னா என்னக்கா பண்ணுறது? ஏட்டியா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த மொட்டைச்சி வட்டி இந்த மொட்டைச்சி பசிச்சாலும் புள்ள திங்க மாட்டாட்டி. நீங்கள் உங்கள் என்னென்னா என்ன போய் நேற்று போய் இந்த மழை என்னைக்கு பூத்த காலம் மாரி அவன் காலில் போய் என்ன விட சொல்கிறீங்களா? அவன் வந்து என்ன கூப்பிட சொல்லுங்க. அவன் வந்து கூப்பிட்டானா போவான். இல்லைனா இங்கே தான் இப்போ எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நான் பஸ்ஸில் வந்துக்கிறான். ஏக்கா நம்மனா வயசு குட்டி விளாக்கா நம்ம இவனை பார்த்து பயப்படுறதுக்கு. அவனை பாட்டின்னு கூப்பிட்டு விட்டான். நீ அவன் பாட்டி வயசில் இருக்கிற அப்போ ஏக்கா அவன் கூட வண்டியில் போகிறதுக்கு இந்த மாதிரி பயம் பயந்துக்கிட்டு அவனை அம்மா கேள்வி கேட்டு நிற்க வச்சுக்கிறா. எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிடுறாக்கா. இப்போ என்னத்தை நாங்கள் தான் போய் கேட்கணும் அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறான்னு தெரியலப்போ. இரு நில்லு இங்கேயா நான் போய் கேட்குறேன். என்னம்மா சொல்லிவிட்டேன் என்னட்ட நான் சொல்கிறது. இனிமேல் என்ன அவங்ககிட்ட கேளு உங்ககிட்ட கேளுன்னு சொல்லிட்டு கிடக்குறேன். நம்ம போய் அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். இட்டுக்கிட்டு போகிறான்னா பரவாயில்ல, இட்டுக்கிட்டு போகலாம் என்ன பண்ண சொல்கிற? நான் போய் கேட்குறேன். ஓட்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி செக்கு குட்டணும் உலக்கமே நிற்கிறா இந்த பங்கசம். ஏட்டி வாயிட்ட ஒன்று சொல்லிட்டு இவ கடைசியில் நம்ம மேலேயே பழைய தூக்கி போடுறா. என்ன பாட்டி மூஞ்செல்லாம் தொங்கி போச்சு, என்ன என்ன ஆச்சு? எப்பா ஏதோ தெரியாம பேசிவிட்டாங்க எங்க அக்கா. சட்ட கோச்சுக்காத எங்களை கொண்டு போய் சட்ட புதுக்கோட்டை வரைக்கும் கொண்டு போய் உடுப்பாண்ட புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ஒரு முக்கியமான கல்யாணம் பார்த்துக்க. நாங்களும் 1 மணி நேரமா நிற்கிறோம் பட்டுக்கொண்டு வயசான பொம்பளைவா. ஒரு பஸ்ஸையும் காணும் ஒரு ஆட்டையும் காணும் ஒரு வேனையும் காணும். தம்பி கோச்சுக்காதடி. என் பேர வயசு கணக்கில் இருக்கிற நீனும் சட்ட கோச்சுக்காட கொண்டு போய் உடுப்பா. அட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாட்டி. ஜுஜுபி மேட்ரு வாங்க எல்லாம் போவோம். அவங்க பேசினதுல நான் ஒன்றும் பெருசாக கோச்சுக்கு கிடையாது. அவங்கள பற்றி ஊரே தான் பேசுதே. எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க. இங்குக்கும் அங்குக்கும் சண்டை போட வைப்பாங்க அப்படின்னு தான் தெரியுமே. எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க போவோம். யார் பட்ட பிள்ளையோ தெரியல சாமி. எங்களை குளத்தை காக்கொண்ட சாமி கணக்குல என்ன திட்டுனாலும் என்ன கேள்வி கேட்டாலும் வாங்கி தொடச்சி விட்டு எங்களை கூட்டு போற நீடா மகாராஜா. பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும் பட்டுக்க. சரி எனக்கு ஒரு டவுட்டு தம்பி. எதுவும் நீ கோச்சிக்க மாட்டியே கேட்டா? நல்லா ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசிவிட்டு அப்புறம் என்ன பாட்டி உங்களுக்கு டவுட்டு? தம்பி தப்பா எடுத்துக்காதடா. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் கேட்டுக்கிறேன்னா எங்கள் மருமகளெல்லாம் எங்களை நல்லாவே பார்த்துக்க மாட்டாளோ பார்த்துக்கா. எங்கேயோ வண்டியில் வந்து கீழே உள்ள மண்டையை கொண்டே உடச்சிக்கிட்டு இல்லை கால் கையை உடச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கா. நாங்கள் பட்டு படிக்கையே கடந்து வண்டி தான் பார்த்துக்குவா. என் மருமகளும் எங்களை அண்ணனை கூட பார்க்க மாட்டாளுவா. நாங்கள் அனாடையாக கிடக்கணும் பார்த்துக்கா. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை தம்பி. எங்களை நல்லபடியாக கொண்டு போய் விட்றியா?
ஐயய்ய நமக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா இந்த 3 பாட்டியும் ஏறாதுங்க வண்டியில. நம்மளை நம்பி ஒரு சீவனும் ஏற மாட்டேங்குதுவா. இதுங்களுக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் போகணும். நமக்கும் உட்கார வச்சு ஓட்டி கத்துக்கிறதுக்கு ஆள் தேவை. என்ன பண்ணலாம்? சரி போகட்டும், அதனால என்ன. அதான் நம்ம கீழே விழாத கொண்டு போய் விட வேண்டித்தான். கொஞ்சம் சுலோவா போய் கொண்டு போய் விடுவோம். அப்புறம் என்ன பண்றது? நமக்கும் நம்ம வண்டி யாரும் நம்பி ஏற மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தான் எடுத்த முத புதுசா வண்டி. சரி பார்ப்போம், சமாளிப்போம். என்ன வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டவன் இந்த பையன் மூஞ்செல்லாம் திருட்டுன்னு முழிக்கிறான். என்ன திருட்டு பயமாரி என்ன ஓட்ட தெரியுமா என்னன்னு தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிற. பொய் கையை சொல்லிட்டுக்கிட்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டுட்டானா அவ்வளோ விட்டா நாங்கள் தெரிஞ்சோம், அவ்வளோதான். ஏண்டா ஏ தம்பியா, உன் பேர் என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி அது கிடக்கட்டும். என்னடா சொன்ன வேகத்துக்கு திருட்டு பயம் முழிக்கிற மாதிரி முழிக்கிறியா? வண்டி ஓட்ட தெரியும்னா தெரியும்னு சொல்லு. இல்லை எனக்கு வேறு வழியாக பஸ்ஸு கிசு பிடிச்சி பொறுமையாக கூட போய்க்கிறோம்ப்பா. எங்களை கொண்டு போய் எங்கேயும் தள்ளி விட்றாரப்பா சாமி. என்னப்பா சொல்கிற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரச்சனை பாட்டி. என்ன இப்படி யோசிக்கிறீங்க? நான் நல்லாவே ஓட்டுவேன். இன்னைக்கு தான் முத வண்டி எடுத்திருக்கேன் பார்த்துக்கங்க. நல்ல வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஓட்டலாம்னு வந்து உங்களை கூப்பிட்டா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க பார்த்துக்குங்க. ஆனால் என்னத்துக்கு யோசிச்சேன்னா 3 பேரா போனா போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்களோன்னு பயமா இருந்துக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை பாட்டி. ஏறுங்க எல்லாத்தையும் தைரியமா ஏறுங்க, உட்கார வச்சு நான் கூட்டு போறேன். யாட்டி என்னட்டு அவன் வர திருடு போய் குண்டை தூக்கி போடுறானே. யாட்டி பங்கசான், இன்னைக்கு நான் முத வண்டி எடுத்துருக்கிறான்டி. நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்கிறான்டி. இவனுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது போடுறக்குட்டி. என்னடி இவ இந்த அம்புஷன் நம்மள இன்னைக்கு சிக்கலில் மாட்டி விடாத இருக்க மாட்டா போல இருக்க. நம்ம உழவு பார்க்க போனால் இவன் நம்மளையே வந்து பெரிய சிக்கலில் இழுத்து விட்டுருவாளோ போல இருக்க. என்னன்னு தெரியலையாட்டி. யாட்டி நீ சொன்ன மாதிரி நம்ம வண்டியில் ஏறவானோ ஒன்றும் ஏறவானோ நம்ம வீட்டுக்கு போக மாட்டி. ஏக்கா எப்பவுமே எல்லாரையும் நீ சண்டேக்கெல்லாம் பட்டுக்கிட்டே கிடப்பிய. அவன் என்ன சொன்னான்னு காதில் வாங்கினியா என்ன? என்னமோ வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக தான் யாரையுமே வண்டியில் ஏற்றல நானே. நீ என்ன இப்படி யோசிக்கிற? எல்லாரையும் சண்டேக கண்ணுலையே பார்க்காதக்கா. இவன் வரட்டி கிறுக்கு மாடாட்டம் நம்மளை போட்டு சாவு அடிக்கிறாள். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனை பார்த்தா பிராடு பையன் மாரி இருக்கிறான். என்ன இது இத்தனை பேர் அல்ல. எங்களும் இந்த வண்டியை வாங்கி எடுத்துக்கிட்டு வரான்னு தெரியலையே. வர வழியில் எந்த வயசான பொம்பளைமா கிடைக்கல, வயசான ஆளுவலமா கிடைக்கல. உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு என்னமோ நம்மளை மட்டும் பார்த்து அவன் குறிப்பாக நிட்டுட்டான். இவ்வளோ கிறுக்கு மாடவ மாரி இவன் கூட வண்டியில் போயே தான் ஆகணுன்றாளுவோ. இன்றைக்கி என்ன நிலமை நடக்க போதோ தெரியலை. கடவுளை ஊருக்காரங்க சிரிக்கிற அளவுக்கு பண்ண போகிறாளுவோ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு. என்ன பண்ணுறதோ தெரியலப்போ. பாட்டி எனக்கு நேரம் ஆகுது பாட்டி. வீட்டில் என்ன தேடுவாங்க பார்த்துக்குங்க. சரி ஏதோ பஸ் இல்லை, கொண்டு போய் புதுக்கோட்டை வரைக்கும் விடுங்கன்னு சொன்னதால தான் நிற்கிறேன் நான். சீக்கிரமாக கூப்பிடுங்க போவோம். இவன் வர அவசரப்படுறான். இன்றைக்கி வர புதுசாக வண்டி வாங்கியிருக்கிறான்றான். என்னான்னு தெரியலை. என்ன யாரை நம்பி ஏறலாமா யாரை வேணான்னு ஒன்றுமே புரியல. சரி நம்ம மட்டுமா ஏற போகிறோம், இவ்வளோ என்னென்ன சேர்ந்து ஏற போகிறாளுவா. எதானாலும் 3 பேருக்கு ஆக போடு. போன வரைக்கும் போகட்டும், வந்த வரைக்கும் வரட்டும்னு போக வேண்டிட்டா என்ன பண்ணுறது? அக்கா வாங்க 2 பேரும் வண்டி ஏறுங்கக்கா. போவோம், நேரம் ஆயிடுச்சு. அங்கே இட்ட நேரம் டாலியே கட்டியிருப்பாங்க. சீக்கிரமா ஏறுங்க போவா. சீக்கிரம் ஏறுங்க, நேரம் ஆயிடுச்சு. அட்டியா உக்காந்துட்டோம். அந்த பையனை எடுக்க சொல்லு. என்ன பண்ண போறானோ தெரியல. கோவிந்தா. ஏ பாட்டி, மொட்டை பாட்டி, என்ன ரொம்ப பயப்படுறீங்க? சாமியெல்லாம் வேண்டுறீங்களே, பயப்படாதீங்க. உங்களை பத்திரமா தான் கொண்டு போய் விடுவேன். ஏண்டா என்னமோ சொல்ற, என்னன்னு தெரியல எனக்கு வர. உனக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டனா, இல்லை உன்னைய பற்றி ஏதாவது சொல்லி விட்டுவிட்டனா என்னன்னு தெரியலையா? யோசிச்சு பார்க்குறோம். என்ன பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறியா என்னன்னு தெரியலையா? என்னவோ தெரியல. நல்லபடியாக கொண்டு போய் விட்றாயா சாமி. யாரையும் நான் இன்ன வரைக்கும் என் பேர பிள்ளைல கூட நான் சாமி சொன்னதில்லப்பா. செட்டை கொண்டு போய் எங்களை பொட்டுனா மாதிரி இறக்கி விடுப்பா. எப்பா சட்ட பார்த்து ஓட்டுப்பா, பயமாக இருக்குது. பஸ்ஸு கிசு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்ற ரோட்டில். சட்ட வேகமாக போகிற, சுலோவாக போ. நடுக்குதுப்பா கை காலெல்லாம். தெரியாமல் ஏடிவிட்டோமா இந்த வண்டியில். ஏம்மா நடுக்குற கை காலெல்லாம். எப்பா என்னவோ பேய் மாரி வேகமாக போகிறானுவளோ. சட்ட ஓரமாக பாப்பா, பயமாக இருக்குது. ஐயோ இந்த மஞ்சள் பஸ் வர வந்துக்கிட்டே கிடக்கு இந்த ரோட்டில். ஏம்மா இந்த பள்ளிக்கூடம் போகிற புள்ளியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் போல் இருக்கு. சட்ட ஓரமாக போ. எங்களுக்கு இந்த வயசில் இம்மா வேகத்தில் வந்து பாவம் பாட்டுட்டே இல்லை பாட்டுக்கா. செட்டு ஓரமாக பாப்பா. நடக்கும். நல்லா தகுடு டையா விட்ட கட்டா பாரு இந்த அம்புஷம் மாடு. இவன் கூட வண்டியில் போவானாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏறிவிட்டால கிறுக்கு மாடட்டான். இந்த பசுக்காரன் தொடர்ந்து நம்ம பின்னாடியே தான் வருவான் போல இருக்கு. பயமாக இருக்குது. இந்த பசு போகுதா இல்லை நம்ம போகிறோமா என்னன்னு தெரியல. இவன் மாட்டி அந்த பசுக்காரன் கூட போட்டி போடுறான். அந்த கிறுக்கு பயமாவான். ஏன்டா தம்பி சட்டை ஓரமாக ஓட்டிக்கிட்டு போடா. ஏன்டா அந்த பசுக்காரங்கிட்ட போயிட்டு நீ போட்டி போடுறியா? அவனா முன்னாடி போறானா கூட ஏன் நீனும் போட்டி போட்டுக்கிட்டு எங்கள் உயிரிடா டே 3 பேர் உயிர் இருக்குட்டா நாங்கள். இன்னும் ஏன் நடுமா விட்டு புள்ளிகளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்க்கலையாடா டே. எங்களை அல்பாயுசில் கொண்டு போய் விட்டுறாதடா தம்பி. செட்ட ஓரமாக போப்பா.
ஏன் பாட்டி நான் ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க பார்த்து தானே இருக்கீங்க. அந்த பஸ்ஸுக்காரன் பாருங்க, இப்போ கூட பாருங்க நம்மளை விட்டு தாண்டி தாண்டி முன்னாடி போய்கிட்டே இருக்கான். அப்ப நமக்கு கோவம் வருமா வராதா? வாங்க நம்மளும் முன்னாடி போவோம். ஏண்டா அவன் ஓட்டுறது பஸ்ஸு, நீ ஓட்டுறது பைக்குடா. ஏன்டா அந்த பசுக்காரன் கூட போய் போட்டி போடுறியா? அது அம்மா பெரிய பசுடா. ஒரு இடியில் இடிச்சு நம்ம மேலே ஏட்டுனா நம்ம எல்லாம் சாணி கணக்குக்கு போயிடுவோம் பாட்டுக்க. சட்ட பயபக்தியோட ஓட்டுப்பா தம்பி. 3 கரடு கட்டைகளை ஏற்றுக்கிட்டு என்னடா இந்த மாதிரி கொடுமை பண்ணுறியா? நாங்கள் அப்போவே வரமாட்டோன்னு சொல்லிட்டு கிடந்தோமே. ஒன்றும் நம்பி வரமாட்டோம், சேக்கா வர ஏற்றி விட்டுட்டோம். இறங்கின வேகத்துக்கு எங்களை என்ன கழுவி வைக்க போறான்னு தெரியல இந்த அக்காக்காரி. நீ என்னன்னா கொடுமை பண்ணுறியடா எங்களை வச்சு. என்ன சொல்கிறது நானும். சட்டை கொண்டு போய் விடுறப்பா தம்பி, விடுப்பா. அவன் பெட்ட அப்பனை பெட்டா பாட்டின்னு நினச்சிக்கடா. சட்டை கொண்டு போய் விடுடா. அடடா என்னடா இது? ஏண்டா ஏண்டா என்ன கிறுக்கு பயமாவனா? எங்கடா கூட்டு போகிறேன் எங்களை? ஏம்மா ஐயோயோ. ஏன்னா புதுக்கோட்டைக்கு கூட்டு போறேன்னா என்னடா இது இருக்கிற சண்டு பண்ணலாம் கூட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கியா? நீ எங்கே போகிறேன்னு எவுத்த போகிறேன்னு கூட எனக்கு தெரியலையப்பா. இந்த வழியை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே. என்னாடி இது குப்பை தொட்டியெல்லாம் நாட்டம் அடிக்குது, இந்த ஸ்டண்டில் கூட்டுட்டு வரானவன். ஐயோ என்னடி அது வானா மாதிரி ஒரு நாய் வருதா? ஏம்மா எனக்கு பயமாக இருக்குட்டி. தேவையில்லாத ஏறுங்கட்டி சொல்லி இந்த மாடுவை என்ன ஏற்றி விட்டு என்ன நான் வேடிக்கை பார்க்க வைக்கிறாளோ பாரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையா? ஐயோ எப்பா ஏன் தம்பி, ஐயோ என்ன தர சொல்றதுன்னு தெரியலையா? அக்கா என் மொட்டை சக்கா பார்க்கா எனக்கு பயமா இருக்கு. இவன் ஆளும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, வண்டியும் ஓட்ட தெரியலக்கா. இவன் கூட எப்படியோ நம்மளை சமாளித்து ஏட்டி புட்டான்டா அம்புஷம் மாடு. இவன் இட்டு கொண்டு போய் புதுக்கோட்டையில் விடுவானா என்னன்னு தெரியலையே. இப்போ என்னக்கா பண்ணுறது? ஆமாம் நல்லா வாயில் வண்டுற பொருட்டி செக்காலத்தி மாடுவாடா. நீங்கள் யாருனதில்ல என்னையும் யாரை வச்சு விட்டீங்களா டீ? என்னடி இப்படி பண்ணி விட்டீங்களா? ஏட்டி நான் ஏற மாட்டேன்னா அப்படிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். இவன் ஆளும் சரியில்லை, மண்டையும் சரியில்லை. இப்போ தான் இவன் வண்டி வாங்கிட்டு வந்துருக்குறான். என்னம்மா புது வண்டி வாங்கிட்டு வந்த ஷோக்கில் நம்மளை போட்டு எங்கே தள்ளி கடாசி விட்டு போகலான்னு வந்துருக்கிறான். இவன் கூட ஏற வேணான்னா அத்தனை மாடு தலைவாடா அடிச்சுக்கானா. இந்த எங்கே அம்புஷம் மாடு இறங்கு எங்கேயாவது நிற்க வச்சு உங்களுக்கு இருக்குட்டி. ஏட்டியே சொல்கிற வச்ச கேட்காத. ஏறுன்னு கும்மாளத்தில் ஏறிவிட்டு இவன் சண்டு கொண்டெல்லாம் கூட்டுக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான் இவன்? நல்லவனை கட்டவனான்னு கூட தெரியல. எங்கேயாவது விட்டுட்டு போய் உன் கழுத்தில் கிடக்க செயின் எங்கள் 3 பேர் கழுத்து கடையிலையும் கிடக்கிற செயினை அறுத்துக்கிட்டு போடா. என்னடி பண்ணிட்டு என்னான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குறுக்கு பய மாதிரி இவன் பட்ட சிரிச்சுக்கிட்டே கிடக்கிறான் எப்போ பார்த்தாலும். எதுவும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எதுக்காவது ஒன்றுக்கு நல்லா பேசுகிறானாட்டி. பிரியா பேசுகிறான் ஆளு என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கிறுக்கு பய மாதிரி ஒரு வாரம் லூஸாக கிஷா இருப்பானா என்ன தெரியலட்டி. ஐயோ இது என்ன இது கொடுமையா இருக்க? இந்த வண்டியில சுவிட்ச் அழுத்தினாலே பிரேக்கு போட்டுக்குன்னு சொன்னானுல. ஐயோ கடவுளை, என்ன இது எகுத்தாப்புல வர பஸ் வருது. இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே. தம்பி என்னையா அழகு போய் நிக்கிறிய? உன பார்த்தாலே பயமா இருக்குற. என்ன பாச்சு? ஐயோ அம்மா இதுல பிரேக்கு பிடிக்க முடியலையே. ஐயோ பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எதிர்க்க வர பஸ்ஸுக்காரமானா. ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஐயோ என்னது பிரேக்கு பிடிக்க மாட்டேக்குடா? அட கடவுளே. ஐயோ முடிஞ்சிச்சா யாட்டி? பிரேக் இல்லாத வண்டியில் எடுத்துக்கிட்டு வந்த போது தண்டனாட்டி நான் பஸ்ஸில் போகலாமுன்னு. அட கடவுளை, இன்னைக்கு நம்ம போனோம்ட்டி போனோம். ஐயோ இன்னைக்கு எங்கள் 3 பேர் உயிருக்கும் பாக்கு பிடிக்க வந்தா யமனா போட்டானேம்மா. ஏடா கிறுக்கு பயமாவனே, நீ வண்டியை ஓடிக்கிட்டு போடா கையை உடச்சி விட்டியோடா. என் மவனுக்கும் என் மருமகளோ எல்லாரும் சேர்ந்து என்ன காரி துப்ப போகிறாங்களே. எங்கே போய் உண்டு கடந்துவிட்டு வரேன்னு. அட கடவுளை கையை வலிக்கிறே. ஏ சாமி நான் என்னத்த பண்ணுவேன்னு தெரியலையே. இந்த கையோட நான் வீட்டுக்கு போய் உக்காண்டா ஒரு மாடு என்ன மடிக்க மாட்டாளுல. என் வீட்டில் கிடக்கிற சின்ன குட்டி கூட என்ன மடிக்க மாட்டா. அட கடவுளை. டீ அம்புஷம் என்ன ஆச்சு? வண்டை உடஞ்சிச்சா? உடையட்டும். யாராதீங்க டீ சொன்ன கேட்டீங்களா டீ? கிறுக்கு மாடுவலா. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் பெரிய முழிக்கிறேனே. இப்போ இவளுக்கு பதில் சொல்ல முடியல. எனக்கு கை காலெல்லாம் ஜரைச்சி விட்டுடுச்சு. அம்மா சாமி வழி தாங்க முடியலப்பா. ஐயோ இந்த கிறுக்கு பையன் நம்பி வந்துருக்கு. ரோட்டில் பப்பரப்பான்னு கடக்க வச்சு விட்டானே. இந்த தெருவில் ஓடுற சனத்துக்கு மனுஷா விமானமே இல்லையாட்டுக்கு. ரோட்டில் கிடக்கிறவன் இத்தனை சனம் போகுத வருத செட்டுண்ட வண்டியை தூக்கி ஓரம் போடுவோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க கூட ஆள் இல்லை. அப்பயே சொன்னா இந்த மொட்டைச்சி நம்ம கேட்காத வந்து இதை கிடக்கிறோம்.